நம்மள பல பேர் கவிதைகள வெறும் வார்த்தைகளா தான் பார்க்கறோம் இல்லையா? ஆனா சில கவிதைகள் இருக்கு, அது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கே ஒரு மேப் மாதிரி. ஹென்றி வான் டைக்கோட வாழ்க்கைங்கிற கவிதை கரெக்ட்டா அந்த மாதிரி ஒரு கவிதை தான். வாங்க, அது நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். கவிதை ஆரம்பிக்கிறதே இந்த 2 வரியில தாங்க. என் வாழ்க்கைய வருஷா வருஷம் வாழ விடுங்க. முன்னாடி பார்த்து போற முகத்தோடையும் தயக்கமே இல்லாத ஆன்மாவோடையும். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான மனநிலை இருக்க முடியுமா? எப்பவும் முன்னாடி பார்க்கணும், எதுக்கும் கலங்கக்கூடாது. இதுதான் இந்த கவிதையோட ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ அந்த தயக்கமற்ற அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை இல்ல. கவிஞரே இத முக்கியமா சொல்றாரு. அன்ரிலக்டன்ட் அப்படின்னா சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல. வரத தைரியமா மனசுல எந்த ஒரு தடையோ பயமோ இல்லாம ஏத்துக்கிறது. ஒரு முழு மனசோட எல்லாத்தையும் எதிர்கொள்ற ஒரு மனநிலை. இந்த ஒரு ஐடியா தான் கவிதை முழுக்க நம்மள கூட்டிட்டு போக போகுது. சரி, அப்போ வாழ்க்கைங்கிற இந்த வளைஞ்சு நெழிஞ்சு போற ரோட்ல டிராவல் பண்ண இந்த கவிதை என்னென்ன ரூல் சொல்லுது, என்னென்ன டிப்ஸ் கொடுக்குது, வாங்க அத பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். இங்க பாருங்க, கவிதை நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குது. ஒரு பக்கம் இலக்க நோக்கி அவசரமா ஓடுறது, இல்லனா இலக்க விட்டே திரும்பிடுறது. போனதை நினைச்சு வருத்தப்படுறது, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது. இது ஒரு மைண்ட் செட். இதை தவிர்க்கணும்னு கவிஞர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் முழுமையான சந்தோஷமான இதயத்தோட இருக்கிறது. இளமைக்கும் சரி முதுமைக்கும் சரி அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்துட்டு ஜாலியா டிராவல் பண்ணிட்டு போறது. இந்த 2 மைண்ட் செட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கவிஞர் இப்படி சொல்றாரு. சோ நம்ம போற வழி மேடா இருந்தாலும் சரி, பள்ளமா இருந்தாலும் சரி, கரடு முரடா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்மூத்தா இருந்தாலும் சரி, நம்ம பயணம் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா நம்ம கஷ்டம் சந்தோஷம் ரெண்டையுமே பயணத்தோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டோம். அந்த மனநிலைக்கு வந்துட்டா பயணமே ஒரு கொண்டாட்டம் தான். சரி, இவ்ளோ அருமையான ஒரு லைஃப் கைடு எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இந்த வழிகாட்டியான ஹென்றி வான் டைக் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 1852ல பிறந்து 1933 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இதுக்கு நடுவுல ரொம்ப வருஷம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில ஆங்கில இலக்கிய பேராசிரியரா இருந்திருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் சும்மா கற்பனையில கவிதை எழுதல, வாழ்ந்து அனுபவிச்சு அந்த அனுபவத்துல தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அதனால தான் அவரோட வார்த்தைகளுக்கு அவ்ளோ பவர், அவ்ளோ நம்பகத்தன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்ல. அவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர், ஒரு கல்வியாளர், ஏன் ஒரு மத குருவாவும் இருந்திருக்காரு. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்ல கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. பாத்தீங்களா, வாழ்க்கைய பல ஆங்கிள்ல பார்த்த ஒருத்தர். இந்த பன்முகத்தன்மை தான் அவரோட கவிதைக்கு ஒரு தனி உயிரை கொடுக்குது. ஓகே, இப்ப நம்ம கவிதையோட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த பயணத்தோட அல்டிமேட் கோல் என்ன? நம்ம கடைசியா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவர் சொல்ற கோல்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமானது. நான் சின்ன பையனா இருந்தப்ப எதை தேடுனேனோ அதே தான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன? புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெரிய பெரிய அட்வென்ச்சர், அப்புறம் ஒரு கீரீடம். வயசானாலும் மனசுல இருக்கிற அந்த சின்ன பையனோட தேடல் மட்டும் என்னைக்கும் மாறக்கூடாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். அந்த வார்த்தை வருது பாருங்க, தேடல், அதாவது குவெஸ்ட். வாழ்க்கைங்கிறது சும்மா வாழ்ந்து முடிக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய சவாலான தேடல். அவ்வளோ சுலபமா கிடைக்காத ஒன்ன விடாமுயற்சியோட தேடி போற ஒரு பயணம். அப்புறம் அந்த கிரீடம், அது என்ன ராஜா போடுற கிரீடமா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு மெட்டஃபர். அதாவது ஒருத்தர் தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தி ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கும்போது கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு மனநிறைவு, அதுதான் உண்மையான கிரீடம். அதனால கவிதையோட ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஏன் இதையும் இந்த தேடலுக்கான தைரியத்தை எப்பவும் வச்சுக்கும். பாத்தீங்களா, நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த தயக்கமற்ற ஆன்மா, அதுதான் இந்த தேடலுக்கு தேவையான தைரியத்தை கடைசி வரைக்கும் கொடுக்குது. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த கவிதையோட வழிகாட்டுதல் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி, ஆனா இது உங்களுக்காக. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க சாலையில வர்ற அடுத்த சிறப்பான திருப்பம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்களேன்.